ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 121 நினைந்தவர் புலம்பல். 1204வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். யாமும் உளையங்கொல் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர். யாமும் உளையங்கொல் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர். யாமும் உளையங்கொல் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர். என்ன கொடுமை இது! இப்படி கூட ஆண்கள் இருப்பார்களா? என் நெஞ்சத்தில் எப்பொழுதும் அவரை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறேன். நெஞ்சத்திலே ஓவியமாக அவருடைய தோற்றத்தை அப்படி ஓவியமாக வரைந்து வைத்திருக்கிறேன், படம் பிடித்து வைத்திருக்கிறேன். இந்த இதயம் என்ற திரையிலே அவரை அப்படியே படமாக்கி கொண்டு அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன். இதய திரையிலே, சினிமாவிலே, தியேட்டரிலே, அந்த வெள்ளை திரையிலே பார்க்கிறோம் நடிகர்களை. என்னுடைய நாயகனை, எனக்கு வாய்த்த அந்த ஹீரோவை நான் என்னுடைய நெஞ்சத்திலே எந்த நேரம் பதிய வைத்து கொண்டு நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கண்ணால் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, பிரிந்து சென்று விட்டிருக்கிறார். அவரை நான் எப்படி பார்க்க வேண்டும், அவரை மறக்கக்கூடாது, நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இதயத்தில் படமாக வரைந்திருக்கிறேன். அவர் உருவத்தை அப்படியே பதிந்து வைத்திருக்கிறேன். அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவரை மறக்கவில்லை. மறந்தால்தானே நினைப்பதற்கு. நினைத்து கொண்டே இருக்கிறேன், மறக்கவே இல்லை. என் நெஞ்சத்தில் எப்பொழுதும் இருக்கிறார், அதை நான் உணர்கிறேன். யாமும் உளையங்கொல் அவர் நெஞ்சத்து, அவரை என் நெஞ்சத்தில் நான் வைத்திருக்கிறேன். இதை போல அவருடைய நெஞ்சத்தில் என்னை வைத்திருக்கிறாரா? யாருக்கு தெரியும்? அவரவர் மனதுக்கு தெரியும். அவர் நினைக்கிறாரா நினைக்கவில்லையா என்பது அவர் மனதுக்குத்தான் தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா என்பது என் மனதுக்குத்தான் தெரியும். அதனால்தான் மனத்தைத்தான் கடவுள் என்று சொல்வார்கள். மனசாட்சி இருக்கிறதே, அதுதான் கடவுள். நீ நேர்மையானவனா நேர்மை இல்லாதவனா என்பது உன் மனம் சொல்லும். அந்த கடவுள், மனம் என்ற கடவுள் சொல்லும். ஒரு காலத்தில் எப்பொழுதாவது சொல்லும். அது அப்பொழுதே கூட சொல்லும். அதை மீறித்தான் நீ செய்கிறாய் தவறு. அந்த மனம் சொல்லுகிறது, வேண்டாம், இது நல்லதல்ல, உனக்கு கெட்ட பெயர் தரும், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இது அநீதி என்று சொல்லும். அதையும் பார்த்து விடுகிறேன் நான் என்று மனிதன் செய்கிறான். மனம் சொல்லுகிறது, அறிவு சொல்லுகிறது, எதையும் கேட்கவில்லை. இவனுக்கு இருக்கின்ற ஒரு வெறித்தனத்தினாலே, சிந்திக்காத ஒரு ஆற்றலினாலே, சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லாத காரணத்தினாலே எதை வேண்டுமானாலும் செய்கிறான் மனிதன். மனம் இருந்தால்தான் அவன் மனிதன். நல்ல மனம் எவனுக்கு இருக்குதோ அவன் மனிதன் பேர். மனம் நல்ல மனம் உடையவனைத்தான் மனிதன் என்று சொல்லலாம். மனம் நல்ல மனம் இல்லை என்றால் அவனை மனிதன் என்று யாரும் சொல்ல முடியாது, விலங்கு என்று தான் சொல்ல வேண்டும். அதுவும் என்ன விலங்கு? காட்டு விலங்கு, கொடூர விலங்கு, கொல்லுகின்ற விலங்கு. என்னடா இது! எந்த நேரமும் நெஞ்சத்தில் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். யாமும் உளையங்கொல் அவர் நெஞ்சத்து, அவர் நெஞ்சத்தில் நான் இருக்கிறேன்னா தெரியவில்லையே. யாரிடத்தில் நான் போய் கேட்பேன்? அவருக்கு வெட்கமாகலை? இது என்ன நியாயம்? இது என்னை அவர் மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டாமா? நான் அவரை என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேனே, அதை போல என்னை அவர் உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டாமா? இதுதானே நியாயம், இதுதானே நீதி, இதுதானே உண்மையான காதலுக்கு அடையாளம். என்னை போல அவர் வைத்திருக்கவில்லை என்றால், நெஞ்சத்தில் என்னை வைத்திருக்கவில்லை என்றால் அதற்கு என்ன பொருள்? அதற்கு என்ன பொருள்? உண்மையான காதல் இல்லை என்பதுதான் பொருள். யாமும் உளையங்கொல் அவர் நெஞ்சத்து ஓவோ உளரே அவர் என்று பேசுகிறார் திருவள்ளுவர். இருவருக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும். காதலனுக்கும் காதலிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும். எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மறக்கக்கூடாது என்ற கருத்தை திருவள்ளுவர் பதிவு செய்திருக்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.